நமஸ்காரம். ஜோதிஷத்துலேயும் வேதத்துலேயும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை. சேலத்தில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், கொஞ்சம் வயசானவர் தான். நாங்கள் அவரை சேலம் செட்டியார் அப்படின்ட்டு சொல்லுவோம். அவரோட ஃபேமிலிக்கெலாம் நாங்கள் தான், நான் தான் அவருக்கு அஸ்ட்ராலஜிலாம் பார்த்து சொல்கிறது. அவர் ஃபோன் பண்ணுவார், இல்லை நேரில் வருவார், பார்த்து சொல்லிட்டு இருந்தோம். அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. முதல்ல பொண்ணு, அப்புறம் பையன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. கல்யாணம் ஆகிடுது. அந்த பையனுக்கு குழந்த பிறந்தது, ஆனால் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கல. ரொம்ப வருஷமாச்சுன்னு நினைக்கிறேன். இவர் கேட்டார், இது மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா, ஜபம் இருக்கா, ஹோமம் இருக்கா, ஏதாவது பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆர்கனைஸ் பண்ணோம், அவரோட இடத்துலையே. ஏன்னா அவருக்கு முன்னாடி இந்த வாஸ்து பிரகாரம் நான் அவருக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருந்தேன். இந்த சென்ஸ் அட்வைஸ் பண்ணியிருந்தேன் எப்படி பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல எஸ்பெஷலி சேலத்தில் அந்த சைடு வாட்டர்லாம் வராது அப்படின்னு சொன்னால், நான் எந்த இடத்துல அவர் போர் போட்டார்னாக்க நிறையா வாட்டர் வரும்னு சொன்னேன். அதுமாரி பண்ணினார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த ஹோல் ஸ்ட்ரீட்லேயே யாருக்கும் தண்ணி கிடையாது, அவருக்கு ஒருத்தருக்கு தான் வாட்டர் கிடச்சிது. மேபி அதனால் அவருக்கு இன்னும் ஜாஸ்தி நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் பெங்களூர்லேருந்து அது ரிக்விதானத்துலேருந்து பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். மேபி அப்போவும் நான் வேதம் படிச்சுட்டு இருந்த சமயம்தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சுது இது. அதனால் வைதிகள்லாம் கூப்பிட்டு அங்கேருந்து நேராக சேலம் வந்துருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் அவர் வீட்டில் அதுக்கு உண்டான ஒரு ஹோமங்கள்லாம் பண்ணால் ரொம்ப பக்தி சத்தையாக அவளும் இருந்தாள். அந்த ஒரு ஹோமம் ஒன்று பண்ணினோம். அவளுக்கு என்னென்ன சஜஷன்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தோம். அவ்வளோதான். ஒரு 1 year 1.5 years கையில் குழந்தை அவளுக்கு. அவர் வேணால் ஃபீட்பேக் கொடுக்கலாம். நான் அவரோட டச்சில் இப்போ இல்லை, பட் அவர் என்றைக்காவது ஃபோன் பண்ணுவார். அவ்வளோதான். அவருக்கு குஷினா குஷி. அவர் அதாவது பண்ண பொண்ணு வைத்து பேரனுக்கு தாத்தானத்தில் அவருக்கு பயங்கர குஷி. வேதத்து மேலாம் அவருக்கு ரொம்ப பெரிய அபிமானம். அதே மாதிரிலாம் இருந்தார். அதே மாதிரி இன்னொரு ஒரு மேரேஜ் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஆர் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லலாம். இந்த மேட்ரிமோனி மந்திரம் பற்றி பேசின்னு இருக்கோம். இதுமாரி டிலேட் மேரேஜோ இல்லை நமக்கு டிசையர்டு மேரேஜ் வேணும், எப்படி வேணுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ஞாபகம் எனக்கு. நான் வேறு லொக்கேஷனுக்கு போயிட்டேன். அந்த லொக்கேஷனில் எனக்கு ஒரு வீடு வேணும். ஸோ ஒருத்தர் வீடு கொடுத்தார். நான் மாடியில் இருக்கேன், அவர் கீழே இருக்கார். அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. கடைசி ஐ எம் இன் 4th floor, they are in 3rd floor. அவர் தான் ஓனர். அந்த ஓனருக்கு 2 பொன் குழந்தை. ரொம்ப கைண்டாக இருப்பார் அந்த ஓனரும் சரி, அவர் ஒய்ஃபும் சரி. அப்படியா இருந்துட்டு இருந்தேன். அவளுக்கு நான் ஜோதிஷம் பார்க்குறேங்கிறது தெரியும். அவர் வந்தார். அவள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தா. அவள் சொன்னா, இது மாதிரி என்னோட 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாதகம்லாம் பார்க்கணுன்னா கொண்டு வருவா. நான் பார்த்து கொடுத்துட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் ஒன்றும் செட் ஆகலை அவளுக்கு. நான் அவள்கிட்ட கேட்டேன், எப்படி முதல் பொண்ணு இருக்காளே, 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தா, 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமே அப்படின்ட்டு சொன்னப்போ நான் மெயினாக ஃபஸ்ட்டு டைம் ஜாதகம் கொண்டு வந்தப்போ அவள் சொன்னால், அவள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அதனால் நான் அங்கே 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணுறதாக இருக்கோம் அப்படின்னா. நீங்கள் தான் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இவளுக்கு எப்போ பண்ணலாம், அதுக்கு உண்டான டைம் வந்துட்டாலும் பாருங்கோ அப்படின்ட்டுலாம் அவள் என்கிட்ட கேட்டாள். சரி வந்தால் நான் சாதாரணமாக கீழே உட்காந்து தான் பார்ப்பேன், தரையில் உட்காந்து தான் பார்ப்பேன் நான்.
அவளும் கீழே தரையில் தான் உட்காந்துருந்தா. நான் அந்த ஜாதகம் பார்த்தேன். பார்த்துட்டு அவள்கிட்ட நான் சொன்னேன், இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுது அப்படின்னேன். அப்படியே கண் கலங்கினா, அப்படியே காலில் விழுந்துட்டா. ஸ்டண்டு. நான் சொன்னேன், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அதாவது தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்டேன் நான் அவள்கிட்ட. அவள் அப்படியே கை கூப்பி சொன்னா, நீங்கள் சொன்னது சத்தியம். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து, டைவர்ஸும் ஆயிடுத்து. இப்போ அடுத்த கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நாங்கள் அதை சொல்லலை. ஆனால் இவளுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டேன்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி, அதனால் என்ன, அது பார்த்துடலாம். நீங்கள் ஏதாவது மனசில் ஜாதகம் தான் வச்சுன்னு இருக்கேளா, பையன் எதாவது பார்த்துருக்கேளா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் ஒழுங்காக செட் ஆகலை. நீங்கள் தான் அந்த டைம் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இவ்வளோ டியூரேஷன் தான் ஒன்று சொல்லி ஒரு டேட் சொல்லி இதுக்குள்ளே உங்களுக்கு அந்த இப்போ பொண்ணு கல்யாணம் ஆகிடும், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொன்னப்போ அவள் மறுபடியும் கேட்டால், நீங்கள் ஏதாவது நீங்கள் வேதம்லாம் படிச்சுட்டு இருக்கல, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னான். நமக்கு தான் தெரியுமே, சரி இந்த ஜபம் பண்ணலாம், இது ஒரு அமாவாசையில் பண்ணணும் அப்படின்னு அவன் சரின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் மெட்ராஸ்லேருந்து ஒரு ரிக்வேதியை கூப்பிட்டு ரிக்வேதானத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு ஒரு அமாவாசையில் அந்த ஜபங்கள் பண்ணிட்டோம். கோல்டு தான் தானம்லாம் கொடுத்து பண்ணிட்டோம். வெளியில் போய் அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் அந்த பொண்ணுக்கு பண்ணிட்டு அவள் அப்பா வச்சுருந்தான் பண்ணிட்டு. அஃப்கோர்ஸ் இப்போல்லாம் ரொம்ப காஷியஸ். அந்த கோயம்புத்தூர் எபிசோடு நடந்தப்புறம் நாங்கள் சாதாரணமாக ஜபங்கள் பண்ணும்பொழுதோ மீதி பண்ணும்பொழுதோ அவுட் சைடர்ஸ் எல்லாம் விடுறது கிடையாது. ஒரு ஜென்ரலாக ஏதாவது ஹோமம் பண்ணுறான்னாக்கா அது வேறு விஷயம், பார்ட்டிசிபெண்ட்டுங்கிறது ஒன்று உண்டே வழிய. பட் காமியார்த்த ஹோமம் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு பண்ணணுன்னாக்கா நார்மலி ஐ வில் நாட் என்டர்டெயின் எனி அதர் பர்சன். ஏன்னாக்கா அந்த பலன் பூரா அவருக்கு தான் போய் சேரணுங்கிறதுனால. ஸோ இதிலெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தோம். அப்புறம் அவளுக்கு ஜாதகம் வர ஆரம்பிச்சிது. ஒரு மேக்ஸிமம் 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுது. பையன் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த பையன் பேசினா ஃபோனில் தான், அப்போல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப்லாம் கிடையாது, ஃபோனில் தான் லேண்ட்லைனில் தான் பேசணும். பேசி செட் ஆகிடுது. அப்புறம் இந்த பையன் வந்தான். அதுக்கப்புறம் அவளுக்கு தர்மஸ்தலாம் கல்யாணம் இருந்தது. நீங்கள் அதான் வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொன்னால், நான் சொன்னேன், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் வரேன், ஐ கேன் பார்ட்டிசிபேட் அப்படின்னேன். அந்த அனுபவமே ஒரு நல்ல அனுபவம். அதாவது பெரிய கூட்டம் கிடையாது கல்யாணத்துக்கு. இவ ஃபேமிலி, நான், அப்புறம் அந்த மாப்பிள்ளை ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் இருந்தா. அங்கே தர்மஸ்தலாவில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு புரோகிதர் வந்திருந்தார் அங்கே. அவர் கொஞ்சம் வயசானவர், அந்த ஊர்க்காரர். இன்னும் கர்நாடகா பீப்புள்னாலே ரொம்ப கைண்டு அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பயஸ் பீப்புள்ப்பா. அந்த வைதிகர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சார். சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பிடப்பட்டால் அவர், நான் அப்போ கணம் சொல்லி தான் ஆசீர்வாதம் பண்ணேன் அவளுக்கு. அவர் ரிக்வேதி, கிட்டத்தட்ட 80+ இருக்கும் அவரோட வயசு. அவர் சொன்னார், நீங்கள் எங்கள் ஆட்டில் வந்து சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். நான் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு அஃப்கோர்ஸ் பாஷை தெரியாது, இவள் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அவர் கன்னடத்தில் தான் சொன்னார். அவர் சரின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு கூட்டின்னு போனார். கூட்டின்னு போய் அவரே சமைச்சு அவரே பரமாறி, நீங்கள் இவ்வளோ தூரம் கணம்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் என் லைஃப்பில் நான் கணம் கேட்பேன்னு இருந்தது, எனக்கு கணம் தெரியாது. ஏதோ சம்மீதெல்லாம் தெரியும், ஏதோ நான் அதை வச்சு நான் புரோகிதம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்தமாரி கணம் என்னோடய லைஃப்பில் நான் கேட்பேனான்னு இருந்தேன். உங்களை நான் இன்றைக்கி பார்த்ததில்ல, ஜென்ம சாபல்யம் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கன்னடத்தில் சொன்னார். எனக்கு இவ்வளோதான் தெரியும். ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணினார் அவர். நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே நீங்கள் படுத்துக்கணும், உங்களுக்கு நான் கை கால் அமைக்க விடணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அமைக்கி விட்டார். ஸோ வேதத்துக்கு எவ்வளோ தூரம் மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது இதை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுக்கு எவ்வளோ தூரம் சக்தி இருக்குது அப்படிங்கிறது அனுபவத்தில் தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய உங்களுக்கு நேரில் உங்களுக்கு தெரியறது கொஞ்சம்
கஷ்டம். அது எவ்வளோ பேர் அனுபவப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக நானும் ஒருத்தன். இந்த மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை வேறு ஒரு எபிசோடில் பார்க்கலாம். நமஸ்காரம்.